எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ. அபி, இன்னைக்கு நீ என்ன அழுதாலும் சரி இந்த ட்ரெஸ் தான் போடணும். அடிச்சேன்னா பாரு, காலையில இருந்து உன்கிட்ட சுத்தவே எனக்கு டைம் கரெக்டா இருக்குடி. இந்த ட்ரெஸ்ஸை போடுனா போடு. அபி, இங்க பாரு, கார்த்திக் அப்பா உனக்கு இந்த ட்ரெஸ் தானே எடுத்து கொடுத்தாரு. இதுதான் போடணும். இது போடலன்னா அப்பா உன்கிட்ட கோச்சுப்பாரு, உன்கிட்ட பேசவே மாட்டாரு. சொன்னா கேட்கணும். ஒழுங்கா இந்த ட்ரெஸ் போட்டுக்கோ. காலையில இருந்து உன்கிட்டயே எனக்கு டைம் கரெக்டா இருக்கு அபி. எந்த வேலையும் அம்மா போய் செய்யல. இங்க பாரு அபி, அப்பா குளிச்சிட்டு இருக்காரு. அப்பா வரத்துக்குள்ள நம்ம 2 பேரும் ரெடி ஆயிடணும். இல்லனா அப்பா வந்து திட்டுவாருடா. சொன்னா கேட்கணும். இந்த ட்ரெஸ்ல என் தங்கம் எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அதனால இந்த ட்ரெஸ்ஸே போட்டுக்கோ. அழாதடா. அண்ணி, ரெடியா? சுச்சு, என் அபி குட்டி எதுக்கு அழுறா? ஹை, இந்த ட்ரெஸ்ல என் தங்கம் தேவதை மாதிரி இருக்காளே. எவ்வளவு அழகா இருக்கு அபி குட்டிக்கு. கயல், காலையில இருந்து என்னால முடியல. இவளை சமாளிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு இருக்கு. எந்த வேலையும் ஆகல தெரியுமா? உங்க அண்ணா குளிச்சிட்டு இருக்காரு. அவரு ட்ரெஸ் அயன் பண்ணி வைக்க சொன்னாரு. இவ கொஞ்சமாச்சும் ஏதாவது கேக்குறாளா? இப்படி அழுதுட்டே இருந்தா என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன ஆச்சா நீ? இதுக்கெல்லாம் நீங்க டென்ஷன் ஆகலாமா? என் அபிக்குட்டி அத்தை சொன்னா கேட்பான். அபிக்குட்டிய அத்தை பாத்துக்கிறேன், நீங்க அண்ணாவை பாத்துக்கோங்க, சரியா? செல்லம், நம்ம போலாமா? அடடே, இந்த ட்ரெஸ் அப்ப அபிக்குட்டிக்கு வேண்டாமா? அப்ப நான் கூட அத்தை போட்டுக்கிறேன். அத்தைக்கு இந்த ட்ரெஸ் எவ்வளவு பிடிச்சிருக்கு தெரியுமா? சூப்பரா இருக்கு. பாரு, அத்தைக்கெல்லாம் இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுக்கவே இல்லை. அபிக்குட்டி, நீ கொடுத்துறியா? அத்தை போட்டுக்கிட்டுமா? அப்புறம் எதுக்கு அழுற? நீ தான் அழுதுட்டே இருக்கியே, அதனாலதான் அத்தை உன் ட்ரெஸ் கழட்டிக்க போறேன் பாரு. நீ தான் அழுதுட்டே இருக்கியே. என் தங்கப்ல எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா செல்லம்? சரி, அம்மாவும் அப்பாவும் ரெடி ஆகி வரட்டும், நம்ம கீழே போலாமா? அப்பா, முதல்ல இவளை தூக்கிட்டு போ. என்னால முடியல. உங்க அண்ணா வேற குளிச்சுட்டு வந்துருவாரு. அவரு ட்ரெஸ்ஸை வேற ரெடி பண்ணி வைக்கணும். போமா. டென்ஷன் ஆகாதீங்க அண்ணி, இன்னும் டைம் இருக்கு, பாத்துக்கலாம், சரியா? நான் அபிக்குட்டியை தூக்கிட்டு போறேன். வாட தங்க, நம்ம போலாம். ஏப்பா, முடியலடா சாமி. அனு, அடுத்த அவரா? சொல்லுங்க. ஏய், ட்ரெஸ் ரெடி பண்ணிட்டியா? நான் குளிச்சுட்டேன், அவ்வளவுதான், வந்துருவேன். அனு, சீக்கிரம் ரெடி பண்ண ட்ரெஸ். ரெடியா தாங்க இருக்கு, வாங்க. என்ன அனு, ரெடியா? எங்க ட்ரெஸ்? ஏங்க, கோட் ஷூட் போட போறீங்க, இங்கே வைக்க முடியும். அயன் பண்ணி அங்க பாருங்க, தொங்க விட்டுருக்கேன், போய் போட்டுக்கோங்க. ஏய், என்னடி கலரு? பச்சை கலர்ல எடுத்து வச்சிருக்கேன். ஏன் வேற ட்ரெஸ்ஸே உனக்கு கிடைக்கலையா? இதை தான் எடுத்து அயன் பண்ணி வைக்கணுமா என்ன? ம், பச்சை கலர் ட்ரெஸ் வேண்டான்னா நீங்க அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வந்திருக்க கூடாது. எதுக்கு அந்த கலர்ல கொண்டு வந்தீங்க? ஏய், நான் தான் 2 கலர் எடுத்துட்டு வந்தேன்லடி. அந்த கிரீன் கலருக்கு பதிலா அந்த பிங்க் கலர் பண்ணிருக்கலாம்ல. ம், அப்போ பிங்க் கலர் ட்ரெஸ் அயன் பண்ணி வையின்னு என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கணும். உங்ககிட்ட நான் கேட்டதுக்கு நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? உனக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அதை அயன் பண்ணி வைன்னு சொன்னீங்கல்ல. எனக்கு கிரீன் கலர் தான் பிடிச்சிருந்தது, அதனால தான் நான் அதை அயன் பண்ணி வச்சேன். அனு, இருந்தாலும் அதை விட அந்த கலர் தாண்டி சூப்பரா இருக்கு. ம், அப்போ குளிக்க போறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கணும். இவ்வளோ நேரம் உங்க பொண்ணு படாத பாடு படுத்துனா அடுத்து நீங்க வந்துட்டீங்க. இப்பதானே தெரியுது உங்க பொண்ணுக்கு எங்க இருந்து அடம் பிடிக்கிற குணம் வந்திருக்குன்னு. என்னடி சும்மா சும்மா என்னை என் பொண்ணு ஏதாவது சொல்லிட்டே இருக்கா? அவ என்ன பண்ணா அப்படி? ம், அவதானே இவ்வளோ நேரம் நான் போட்டு விட்ட ட்ரெஸ்ஸை போட மாட்டேன் போட மாட்டேன்னு ஒரே அழுக. உங்க தங்கச்சி தான் வந்து சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போயிருக்கா. அவ போக முடிக்கல, அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. ஓ, உங்களுக்கு ட்ரெஸ் பஞ்சாயத்து பண்றதுக்கே எனக்கு போதும் போதும்னு இருக்கு. இன்னும் நான் ரூம்ல இருந்து கீழேயே போகல தெரியுமா? ஒரு வேலை கூட என்னால செய்ய முடியல. என்ன, எதுக்கு இப்ப பக்கத்துல வந்து பல்ல பல்ல காட்டிட்டு இருக்கீங்க? அனு, நீ கோவப்படுறப்ப கூட அழகா இருக்கடி செல்லம். அப்புறம் என்னடி, நான் எவ்வளவு ஆசையா என் பொண்டாட்டிய வர்ணிச்சிட்டு இருக்கேன். இப்ப போய் இப்படி எல்லாம் செல்லக்குட்டி. போதுங்க, இருக்கிற கோவத்துல நல்லா திட்டிட போறேன். தயவு செஞ்சு போய் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரீங்களா? உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸை பிடிக்கலையா? உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்து அயன் பண்ணி போட்டுட்டு வாங்க. எனக்கு கீழே வேலை இருக்கு, எல்லா திங்ஸும் எடுத்து வைக்கணும் தெரியுமா? எல்லாம் அப்படி அப்படியே இருக்கு. அத்தை என்ன பண்ணுவாங்க பாவம்? நகருங்க. ஏய், இருடி போலாம். ம், என் செல்லம். அனு, எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா இந்த சாரீல? உனக்கு இந்த கலர் ரொம்ப அழகா இருக்குடி செல்லக்குட்டி. அப்படியா? சரி, கை எடுக்கிறீங்களா? அது எப்படி செல்லம் உடனே கை எடுத்துருவேன். என் செல்லக்குட்டி எவ்வளவு அழகா இருக்கா. மாமா இவளை பார்த்துட்டு கொஞ்சம் கூட கவனிக்காம இருந்தா என் பொண்டாட்டி கோச்சுப்பால. ம்,
அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சுத்தமாக எனக்கு ஒரு துளி கூட கோவம் இல்லை, சரியா? நீங்கள் என்னை இப்போ விட்டீங்கன்னா போதும்னு இருக்கு எனக்கு. கீழே அவ்வளோ வேலை இருக்கு. உங்கள் தம்பிக்கு நிச்சயதார்த்தம். விளையாடிட்டு இருக்கீங்களா? கை எடுங்க. அனு நீங்கள் என்ன சினுங்கினாலும் கிடையாது. கை எடுங்க. போடி, ரொம்ப தான் ஓவரா பண்ணிட்டு இருக்க. முடியலப்பா சாமி, நகருங்க. உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸை பிடிக்கலனா நீங்களே வேற ட்ரெஸ் எடுத்து வச்சு அயன் பண்ணி போட்டுட்டு வாங்க. எனக்கு வேலை இருக்கு. நகருடா. அனு அடி வாங்குவீங்கங்க. நகருங்க. காலையில உன்கிட்ட இப்படி சீண்டுனா தாண்டி நல்லா இருக்கு. பரவாயில்ல, இன்னைக்கு என்னோட கோட்டா முடிஞ்சிச்சு. உன்னை டென்ஷன் பண்ணி விட்டாச்சு. சரி, இந்த கிரீனே போட்டுக்கலாம். பாவம், ஆசையா எடுத்து அயன் பண்ணி வச்சிருக்கா. ஹம். டேய் மச்சான், சூப்பரா இருக்கடா. ஆமாண்ணா, அழகா இருக்கீங்க. டேய் போதும்டா, எப்பயும் போடுற மாதிரி கோட் ஷூட் தான் போட்டிருக்கேன். இதுல என்ன அழகு இருக்கு? நீங்க எப்பயும் போடுற மாதிரி போட்டிருந்தாலும் இது டிஃப்ரெண்டா இருக்கு. இது நல்லா இருக்கு உங்களுக்கு. ஆமா, இந்த கலர்ல என்கிட்ட இல்லவே இல்லையே. இந்த கலர்ல செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. அது ஒன்றும் இல்லைண்ணா, உங்களுக்கு வேற கலர்ல தான் செலக்ட் பண்ணலான்னு நானும் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அம்மா தான் சொன்னாங்க, அன்னைக்கு எடுத்த saree கொஞ்சம் உங்க ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும் போல கலரு. அதனால அந்த கலர்ல தேடி பார்த்தோம்னா நல்லாவே இல்லை. அதான் கொஞ்சம் டார்க்கா இருந்தாலும் இந்த கலர் அழகா இருக்குன்னு இதை எடுத்துட்டு வந்துட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? ஆ, நல்லா இருக்கா அபி? டிஃப்ரெண்டான கலரா இருக்கு. என்கிட்ட இது வரையும் இந்த கலர் இல்லைல்ல, அதனால ஓகே தான். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுடா மச்சான், உனக்கு இந்த Dress அழகா இருக்கு. ம், ஆமாண்ணா. சரி சரி, போதும் போதும், டைம் ஆச்சு, கிளம்பலாமா? பாரா, எங்க அண்ணனுக்கு அண்ணிய பாக்குறதுல அவ்வளவு ஆர்வம், அப்படிதானே? டேய் சும்மா இருடா, கிளம்பலாம் வா. அப்புறம் டைம் ஆச்சுன்னா அப்பா திட்டுவாரு, தெரியாதா என்ன உனக்கு? ம், அதுவும் கரெக்டு தான்ண்ணா, கிளம்பலாம். அப்புறம் கார்த்தி, அம்மா அப்பா எங்க அம்மா எல்லாருமே கிளம்பிட்டாங்க, சரியா? நாம மட்டும்தான். 2 கார் இருக்கு, நாம எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம், ஓகேவா? ஆ, ஓகேடா. அண்ணா, இந்த Dress உங்களுக்கு சூப்பரா இருக்குண்ணா. ஹீரோ மாதிரியே இருக்கீங்க. பாரா, இந்த Dress போட மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ என்ன? என்னதான் இருந்தாலும் என் பொண்டாட்டி செலக்ட் பண்ணி கொடுத்ததாச்சே, அதான் அவ மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அதையே போட்டுக்கிட்டேன். வைஷு, ஓகே வாடி, பரவாயில்லையா? ஆனா கீழே தான் கொஞ்சம் ஃப்ளீட்ஸ் நிக்கவே மாட்டேங்குது. அட, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, ஃபேன் காத்துனால அப்படி இருக்கு. எவ்வளோ அழகா இருக்க தெரியுமாக்கா? இந்த saree உனக்கு சூப்பரா இருக்கு. எங்க அக்கா ரொம்ப அழகா இருக்கா. ஆமாக்கா, இப்போ நீ இந்த saree கட்டிட்டியே, அவங்க வீட்ல இருந்து கொடுக்குற saree தானே கட்டணும்னு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா வைஷு, அது நிச்சயம் பண்ணி அவங்க சாரியை கொடுப்பாங்களாம். அந்த saree கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ரிங்கெல்லாம் மாத்திக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பாரா, எங்க அக்கா வெக்கப்படுறா போலயே. ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. எனக்கு உன்னை இப்படி பார்க்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமாக்கா? எப்போவாச்சும் நீ கல்யாணத்தை பற்றி என்கிட்ட பேசியிருக்கியா? கல்யாணத்தை பற்றி நாங்களா பேசினா கூட உனக்கு ஒரு ஆசையும் இருந்ததில்ல. ஆனால் இப்போ எங்கள் அக்கா வெக்கலாம் படுறாளே, எனக்கே புதுசாக இருக்குடி உன்னை பார்க்க. போ வைஷு. அனிதா, வைஷு 2 பேரும் ரெடியாம்மா? டைம் ஆச்சு, கிளம்பலாம், சீக்கிரம் வாங்க. ரெடிம்மா, இதோ வந்துட்டோம். சூர்யா, கார்த்தி எங்கப்பா? நீங்க தனியா நின்னுட்டு இருக்க? இல்லம்மா, கார்த்தி ரூம்ல இருக்கான். கொஞ்சம் குடிக்க தண்ணி வேணும்னு சொல்லிட்டு இருந்தானா, அதான் கொண்டு போலான்னு வந்தம்மா. சொல்லுங்கம்மா. இல்லப்பா சூர்யா, நமக்கு பொம்பளை பிள்ளையே இல்லை. உனக்கே நல்லா தெரியும் கார்த்தி வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அதனால கார்த்திக்கு பொண்டாட்டியா வருவாள்ல, அந்த பொண்ணு பேர் என்ன? அனிதா. அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் எதா பார்த்து செய்யலான்னு தோணுதுப்பா. நீ என்ன நினைக்கிற? இதெல்லாம் என்னம்மா நீங்க என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? உங்க இஷ்டமா. இல்லப்பா, என்னதான் இருந்தாலும் உன்கிட்ட நான் கேட்கணும்ல. அனுவையும் நான் என் பொண்ணு மாதிரி தான் பார்க்குறேன். உனக்கே நல்லா தெரியும், நீயும் அவங்கள அக்கா அக்கான்னு நல்லா பாசமாக இருக்க. அனிதா உன்கிட்டயே வேலை பார்க்குற பொண்ணு. அந்த பொண்ணை உன்னால் தங்கச்சியாக டக்குன்னு ஏற்றுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதான்ப்பா ஒரு வார்த்தை கேட்டுக்கலான்னு. எனக்கு செய்யணும்னு ஆசையாக இருக்குப்பா. ஏதோ நம்மளால் முடிஞ்சது அந்த பொண்ணுக்கு செய்யலாமே. ஆமா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நானே என் ஃப்ரெண்டோட பொண்டாட்டியா வரவங்கள என்னோட தங்கச்சியா தான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்போ நீங்க அந்த பொண்ணுக்கு எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க. இதுல என்னம்மா தப்பு இருக்கு? அனிதா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுமா. சின்ன வயசுல இருந்து அப்பா பாசமே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த பொண்ணு. எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்து தான் வளர்ந்துருக்காங்க. அதனால பக்குவம் எல்லாம் கரெக்டா இருக்க பொண்ணுமா. ஆபீஸ்லயே நீங்க எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப சின்சியரான பொண்ணுமா. எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும். நான் முன்னாடி இருந்தே எனக்கு அந்த பொண்ணு வந்து ஒரு தங்கச்சி ஃபீல்ல இருந்துகிட்டே தாமா இருக்கும். ஆனா இப்போ என் ஃப்ரெண்டையே கல்யாணம் பண்ணிக்க போறனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நான் கண்டிப்பா அனிதாவை என் தங்கச்சியா தான் நினைக்கிறேன். நீங்க என்ன செய்யணும்னாலும் செய்யுங்க, நான் எதுவும் தடப்பட மாட்டேன், சரியா? ஆனா ஒண்ணுமா,
என்னோட காசுல இருந்து நீங்க என்னனாலும் செய்யுங்க, நான் மனசார சரின்னு சொல்றேம்மா. தயவு செஞ்சு உங்க புருஷன் சம்பாதிச்சதுல இருந்து மட்டும் எதுவுமே செய்யாதீங்க. வாழ போற பொண்ணுமா, அவளுக்கு எதுவும் அவங்கதுல இருந்து செய்யாதீங்க. நான் கொடுக்குறேன், எவ்வளவு வேணும்னு என்கிட்ட கேளுங்க, நான் கொடுக்குறேன். என்னோட காசுல இருந்து செய்யுங்க, சரியா? ஆமாப்பா, கண்டிப்பா அந்த ஆள் சேர்த்து வச்ச காசு இருந்தெல்லாம் நான் செய்வேனா சொல்லு. உங்க அப்பா வெறும் மற்றவங்களோட பாவத்தை தான் சம்பாதிச்சு வச்சிருக்காரு. அடிச்சு புடுங்கின காசுப்பா, அதெல்லாம் உடம்புல ஒட்டுமா? வாழ போற பொண்ணு, அந்த பொண்ணு சந்தோஷமா வாழணும்னா நீ தான் எல்லாம் செய்யணும். நீ அண்ணனா இருந்து எல்லாம் செய்யணும்னு சொல்றல, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீயே எல்லாம் செய், சரியா? சரிங்கம்மா. சரிப்பா, அங்க முன்னாடியே சுமதி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஏதோ தட்டு வரிசைலாம் எடுத்து வைக்கணும்னு சொன்னாங்கப்பா. நான் போய் அது என்னன்னு பாக்குறேன், நீ தண்ணி கொண்டு போய் கார்த்திக்கு கொடு. சரிங்கம்மா. அபி நில்லடி, இங்க பாரு, ஜூஸ் கேட்டேன்னு கொண்டு வந்துட்டேன். உன் பின்னாடியே தெரிஞ்சிட்டு இருக்கேன். அபி கொஞ்சமாச்சும் குடிச்சிட்டு போ. பா, எவ்வளவு அழகா இருக்கா இன்னைக்கு. காலையில இருந்து இவளை பார்க்காம விட்டுட்டேன் போலயே. ரொம்ப அழகடி செல்லம் நீ. இப்படி போய் நான் பக்கத்துல நின்று பேசினேன், என்கிட்ட கோவம் தான் படுவா. ஏன்னா சூர்யா, நீ பண்ணி வச்ச காரியம் அப்படிதான். இப்ப போய் எப்படிடா அவகிட்ட நார்மலா பேசுவ? நீ நினைச்சது நடந்துருச்சு. இப்ப போய் நான் இதுக்காக தான் உன்னை அவாய்ட் பண்ணேன் அப்படின்னு போய் நான் சொன்னா கேட்கவா போறா? டென்ஷன் தான் ஆக போறா. எப்படி இனிமே இவ்வளவு நீ சமாளிக்க போறேன்னு தெரியலையே. அபிக்குட்டி, இன்னத்தங்கம், இந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஓடிட்டு இருக்க, கீழே விழுந்தினா அடிபட்டுரும்ல. ஓடாதீங்க, நடந்து போங்க. இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? எப்ப பார்த்தாலும் அந்த கோட் ஷூட்லயே பார்த்துட்டு இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ல செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காரே. ஏய் கயல், என்னடி பண்ணிட்டு இருக்க? அவர் எவ்வளவு திட்டினாலும் உனக்கு சூடு சொன்னையே இல்ல. திருப்பியும் அவர் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அவரை பார்த்து சிரிச்சுட்டே நிக்கிற. அவர் தான் நிக்கிறாருன்னா நீயும் சிரிப்பியா என்ன? நீ பாட்டுக்கு அமைதியா போய் வேலையை பாருடி. என்னடா இவ நம்மளதான் பார்த்து சிரிக்கிறாளா? மேடம் ரொம்ப கோவமா இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா பார்த்து சிரிக்கிறாங்கன்னா அப்ப கோவம் இல்லையோ? என்ன கையல் பண்ற? வேண்டாண்டி, நீ அமைதியா போய் உன் வேலையை பாரு. இன்னைக்கு சிரிக்கிறாரு, அப்புறம் ஏதாச்சும் திட்டினா உன்னால தாங்கிக்க முடியாதுல்ல. நீ போ. கயல், ஒரு நிமிஷம். என்ன? அது இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க கயல். இந்த ட்ரெஸ் கலரு, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. இவர் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. நானா துரத்தி பின்னாடி போய் பேசினாலும் பேச மாட்டாரு. இன்னைக்கு என்ன அதிசயமா என்னை கூப்பிட்டு வச்சு நல்லா இருக்குன்னு சொல்றாரு. என்னாச்சு? மண்டை ஏதாச்சும் கலண்டுருச்சா என்னன்னு தெரியலையே. ஹலோ மேடம், உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நான் சொன்னதுக்கு பதிலே காணோம். என்ன பதில் சொல்லணும்? இல்ல, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்கன்னு சொன்னனே, அதான் அதுக்கு எதுவும். ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் கயல், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேசணுமா? என்கிட்ட பேச உங்களுக்கு அப்படி என்ன இருக்கு? உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? எதுவுமே கிடையாதே. நீங்க என் அண்ணாவோட ஃப்ரெண்டு, அவ்வளோதானே. அதுலலாம் என்கிட்ட உரிமை எடுத்துட்டு பேச முடியாதே உங்களால. சூர்யா ஃபுல் ஃபார்ம்ல இருக்காடா. ரொம்ப கஷ்டம்டா இவ்வளவு நீ சமாளிக்கிறது. கயல், அது வந்து இங்க பாருடா. ஓ சாரி. இங்க பாருங்க சூர்யா, நான் உங்க ஃப்ரெண்டோட தங்கச்சி. என்கிட்ட லிமிட்டோட தானே எப்பயும் நீங்கள் பேசுவீங்க. லிமிட்டை கடந்து பேசுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நீங்கள் செய்கிற துரோகம். அதனால் அதை தாண்டாதீங்க, சரியா? என்கிட்ட என்ன பேசணும்னோ உங்களுக்கு எதுவும் கிடையாது, பார்த்தீங்களா? நீங்கள் என்ன பேசணுன்னாலும் அண்ணா கிட்டே பேசிக்கோங்க. நான் வரேன். கயல், இங்க பாரு, இதெல்லாம் உங்க அண்ணா கிட்ட இப்பவே எல்லாம் நல்லா பேச முடியாது. இது நம்மளை பத்தி. நாம 2 பேரும் ஃபர்ஸ்ட் பேசிட்டு அதுக்கப்புறமா தான் உங்க அண்ணா கிட்ட எல்லாம் கொண்டு போக முடியும். நம்மளை பற்றி பேசுறதுக்கு அப்படி என்ன இருக்குது நமக்குள்ள? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னை பற்றி எது பேசணுன்னாலும் நீங்கள் எங்கள் அண்ணா கிட்ட பேசிக்கோங்க, அது போதும். கயல், நீ இப்போ என் மேலே கோவமா இருக்க, அது எனக்கு நல்லா புரியுது. என்னோட சுச்சுவேஷனை நீ புரிஞ்சுக்கணும்ல. எனக்கு வேலை இருக்கு. அபி வேற அங்கே ஓடிட்டு இருக்கா. கீழே விழுந்தானா கஷ்டம். நான் போகணும், நகருங்க. கயல், ஒரு 2 minutes பேசிடுறனே, அதுக்கப்புறம் போ. அதெல்லாம் முடியாது மிஸ்டர் சூர்யா, நகருங்க. இப்படிலாம் பொறுமையா பேசினா இவகிட்ட பேசவே முடியாது. இன்னைக்கு பேசுறதுக்கான டைமும் இல்லை. இன்னைக்கு வேற முக்கியமான ஃபங்க்ஷன் வேற போயிட்டு இருக்கு. அதனால நாளைக்கு தான் பேசணும். ஆனா உன்னை அப்படியெல்லாம் விடக்கூடாதுடி. நானே சமாதானமா உன்கிட்ட பேச வரேன், உனக்கு அப்படி என்னடி கோவம்? உன்னை எப்படி நீ போறேன்னு நான் பாக்குறேன். பாரடி செல்லம், நீ எப்படி போக போறேன்னு நான் பாக்குறேன். காத்துல சூடும் போல கரையிற உன்னால, காத்துல சூடும் போல கரையிற உன்னால, கண்ணாடி வல முன்னாடி விழ என்ன
தேகம் மெலிஞ்சாச்சு கல்யாண வரம் உன்னால பேரும் அண்ணால நினைச்சாச்சு சின்ன வயசுக்குள்ள கண்ணி மனசுக்குள்ள வண்ண கனவு வந்ததே கல்யாணம் கச்சேரி மூடிட்டாளா? சாரி கயல், எனக்கு நல்லாவே தெரியும் நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. ஏன் உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நிறைய பேசிட்டேன். சாரிடி. எனக்கு அப்போ இருந்த சுச்சுவேஷனில் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு தான் நான் நினச்சேன். நீயும் அப்போ சின்ன பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டும் கல்யாணமே வேண்டான்னு ஒத்த காலில் நிற்கிறான். அவன்கிட்ட எப்படி என்னால் உன் தங்கச்சியை நான் லவ் பண்ணுறேன், எனக்கு உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுன்னு கேட்க முடியும் சொல்லு. அதனால தாண்டி இதெல்லாம் எதுவுமே வேண்டான்னு நினச்சேன். ஆனால் இப்போ அவனுக்கும் ஒரு லைஃப் செட்டில் ஆக போகுது. இதுக்கப்புறம் எனக்கு என்னடி செல்லம் பயம். எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும் கயல். அதுவும் என் பின்னாடியே துரு துருன்னு ஓடி வருவ தெரியுமா. அதெல்லாம் என்னதான் உன்கிட்ட நான் வேண்டாம் வேண்டான்னு அப்போஸ் பண்ணாலும் அதெல்லாம் நான் ரசிச்சிருக்கேன்டி. அதனால இப்போ என் ஃப்ரெண்டோட ரூட்டும் கிளியர் ஆயிடுச்சு, என் ரூட்டும் கிளியர் ஆயிடுச்சு. இனிமே நான் உன்னை எப்படி லவ் பண்ண வைக்கிறேன்னு பாரு. எனக்கு தெரியும் நீ என் மேல கோவமா தான் இருக்கேன்னு. இருந்தாலும் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கேன். அதனால இனிமே நான் இறங்கி வரேன். கொலுசு மணி போல நான் சினுங்கி சினுங்கிய கிடக்க என் வயசு பதநீரு நீ கலந்து கலந்து தேன் குடிக்க. அண்ணா பரவாயில்லண்ணா, நல்லா பெருசா கிராண்டா பண்றாங்க போலயே. நீங்க சிம்பிளா தான் பண்றாங்கன்னு சொன்னீங்க. சிம்பிளா தானே அனிதா சொன்னாங்கடா, அப்படிதான் நினைச்சேன். தெரியலையே. சரி சரிண்ணா. அனிதா அக்காவை வேற காணோம். நானும் அவங்கள தான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். அவங்க இன்னும் வரலையா என்ன? நீ அனிதா அக்காவை பார்க்கணும்னு ஆசையா இருக்க. எனக்கு மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கேன். யாருமே தெரிஞ்ச முகம் மாதிரியே தெரியலையா, அதான்டா பார்த்துட்டு இருக்கேன். சரி, அதோ அங்க பாரு அனிதா வராங்க. நித்யா நல்லா இருக்கியாடா? நான் நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? அழகா இருக்கீங்கக்கா இந்த சாரியில. தேங்க்ஸ்டா, நான் நல்லா இருக்கேன். வாங்க அஸ்வின். ஆமா, அம்மாவையும் கூட்டிட்டு வர சொன்னனே. நானும் ரொம்ப நாளா உங்க அம்மாவை பார்க்கணும்னு நினைக்கிறேன். எப்பவும் என்கிட்ட காட்டவே மாட்டேன்றீங்க. அண்ணன் தங்கச்சி மட்டும்தான் எங்க வந்தாலும் வரீங்க. என்ன அனிதா, உங்களுக்கு தெரியாதா அப்பாவை பத்தி? அப்பாவை சமாளிச்சு நித்யாவை மட்டும்தான் நல்லா கூட்டிட்டு வர முடிஞ்சது. அம்மா கண்டிப்பா கல்யாணத்துக்கு வருவாங்க. சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்யாணத்தப்பையே அம்மாவை பார்த்துக்கிறேன். அப்புறம் நித்யா எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? போன டைம் பார்த்ததை விட ரொம்ப ஒல்லியான மாதிரியே தெரியுற. அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா, நான் அதே மாதிரி தான் இருக்கேன். நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறீங்கல்ல, அதனால் உங்களுக்கு அப்படி தெரியுதோ என்னமோ. சரிக்கா, வைஷு வந்திருக்காங்களா? எங்கே அவங்கள ஆளையே காணோம்? அவளா கிச்சன் வரையும் போயிருக்காடா. அம்மா அவகிட்ட தண்ணி கொண்டு வர சொன்னாங்க. அது கொண்டு வரேன்னு போனா இன்னும் வரல. ஓ அப்படியா, சரிங்கக்கா. சரி, ஏன் 2 பேரும் இங்கே நிற்கிறீங்க? உட்காருங்க, நின்றுட்டே இருக்கீங்க ரொம்ப நேரமா. அட பரவாயில்ல அனிதா. ஆமா, உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? எங்க மாப்பிள்ளையே காணோம். நானும் ரொம்ப நேரமா அவரை பார்க்கணுன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது தெரியலையே அஸ்வின். அவர் ரூமில் இருக்காரோ என்னமோ. நானும் அவர் இன்னும் பார்க்கல. சா, நான் எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? எங்க அனிதாவை கட்டிக்க போற லக்கி பர்சன் யாருன்னு நான் பார்க்கணும். நான் லக்கி பர்சனா? ஏன் அஸ்வின் நீங்கள் வேற? மாப்பிள்ளைய உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் பார்த்து ஷாக் ஆகாமல் இருந்தால் சரிதான். என்ன அனிதா சொல்றீங்க? அது மாப்பிள்ளை யாருனா? அனிதா. சொல்லுங்க சித்தி. அனிதா என்னடா பண்ணிட்டு இருக்க? உன்னை ரூம்ல தானே இருக்க சொன்னேன். இந்த மாதிரி எல்லாம் வெளியே வந்து நிற்க கூடாது. எத்தனை பேர் வந்துட்டு போறாங்க. நீ நிச்சயம் அப்பதான் வெளியே வரணும். உள்ள போடா. அப்படியா சித்தி? சரிங்க சித்தி. இல்லை, இவங்க 2 பேர்கிட்டையும் பேசிட்டு போகலான்னு வந்தேன். அடடே, வாப்பா தம்பி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. இது நித்யாவா? இது ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன் ஆண்டி. தப்பா நினச்சிக்காதப்பா. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து யாராச்சும் பார்த்தா எதாவது சொல்லுவாங்கல்லப்பா, அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் வேணா உள்ள ரூமில் வந்து நின்று பேசுங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, ஒரு பிரச்சனையும் இல்லை. நித்யா வேணா கூட்டிட்டு போங்க, நான் இங்கே இருக்கேன். சரி வா நித்யா, உள்ள வாடா. சரிங்கக்கா. அக்கா, தாம்பளத்தட்டு ரெடியாக இருக்கு. இதுக்கு மேலே புடவையும் நகையும் வச்சு கொடுத்தா அவ்வளோதானக்கா? ஆமாடா, அவ்வளோதான். முதல்ல புடவையை கொடுத்து அனிதாவை கட்டிட்டு வர சொல்லலாம். அதுக்கப்புறம் தாம்பளம் மாட்டிக்கலாம், சரியா? சரிங்கக்கா. சரி கோமதி, இது பத்திரமா கொண்டு போய் உள்ள வெயி. நான் போய் கார்த்திகை பார்த்துட்டு வரேன், என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல.
கோமதி தட்டு புடி. அச்சச்சோ. அம்மா இந்தாங்கம்மா. அம்மாடி நீ யாருன்னெலாம் தெரியலடா தங்கம். ஆனா தவற விடாம இந்த தட்டை வந்து பிடிச்சிட்ட பத்தியா, ரொம்ப சந்தோஷம்டா. ஆமாம்மா, இதுதான் நிச்சய தாம்பலம். இது போய் தவற விட்டுட்டோமேனு கீழே விழுந்திருந்தா மனசுக்கே அபசகனமா தோணி இருக்கும்மா. எப்படியோ பிடிச்சிட்ட பத்தியா, ரொம்ப சந்தோஷம்டா. அம்மா தவற விடுறது சகஜம்தான். அதுக்காக இதெல்லாம் அபசகனமா காரணம் காட்டி எந்த கல்யாணமும் எந்த நிச்சயமும் நிற்கக்கூடாதும்மா. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை, ஒரு பையனோட வாழ்க்கை. அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறது இந்த தட்டு தாம்பலத்தல்லையாலாமா இருக்கு. நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான்டா. இருந்தாலும் பெரியவங்க மனசு இதெல்லாம் பார்க்க தோணுதில்ல. இப்போதான் தவற விடலையே, ரொம்ப சந்தோஷம்டா. ஆமா நீ யாருமா? உன் பேர் என்ன? அம்மா என்னோட பேரு நித்யா. எங்க அண்ணாவும் அனிதாக்காவும் ஒண்ணா வேலை பார்க்குறாங்க. அனிதாக்கா என்னையும் கூட்டிட்டு வர சொன்னாங்களாம். அதனால தான் அம்மா வந்திருக்கேன். நித்யா வணக்கம்மா. வணக்கம்ப்பா தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா. இந்த தாம்பலமே கீழே விழுந்திருக்கும் தெரியுமா தம்பி? ஆனா உன் தங்கச்சி தான் வந்து காப்பாத்தி அதை தாங்கி பிடிச்சிருக்கா. மகாலட்சுமி மாதிரி வந்திருக்கா. ரொம்ப நல்லா இருக்கணும்ப்பா நீங்க 2 பேரும். சரிம்மா இந்தாங்க. சரிடா, ரொம்ப நன்றிடா. அட என்னம்மா இதுக்கு போய் நன்றிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. சரிப்பா, இந்த தட்டை கொண்டு போய் வைக்கணும்ல. அவ்வளோதான், நிச்சயத்துக்கு டைம் நெருங்கிடுச்சுப்பா. இன்னொரு 10 நிமிஷத்தில் நிச்சயம் ஆரம்பிக்கணும்ல. அதனால தான்ப்பா நாங்கள் உள்ளே போகிறோம், நீங்களும் வாங்க. சரிங்கம்மா, நீங்க போங்க. யா வாடா உள்ள போலாம். ம். அக்கா இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கால கோமதி. அட ஆமாக்கா, உண்மையாக தான் சொல்கிறேன். எவ்வளோ அன்பா இருக்கா, அழகா இருக்கா, பணிவா பேசுகிறா. ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா இல்லக்கா? நீ சொல்கிறதும் கரெக்டு தான். சரி வா உள்ளே போகலாம், டைம் ஆச்சுமா. அப்புறம் அவங்க 2 பேரும் தாம் தூம்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க இன்னும் என்ன பண்ணுறோன்னு. சரி, எப்படியும் நம்ம புடவெல்லாம் கொடுத்து அனிதா வேற கட்டிட்டு வரணும்ல. அதுக்கு வேற கொஞ்சம் டைம் எடுக்கும். வாமா போகலாம். சரிங்கக்கா போகலாம் வாங்க.